எல்லாருக்கும் மாலை வணக்கம். இப்போ வந்து நம்ம மூலிகை தேங்காய் எண்ணெய் தாங்க காச போகிறேன். இரும்பு கடாயில் தான் காசணும். அது என் முடியை வந்து அது காசின பிறகு தாங்க வளர்ந்துருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க. அது காய்ச்சி தடவின பிறகு பரவாயில்ல. எவ்வளோ முடி கொட்டுச்சுங்க. தண்ணி மாறி இந்த வீட்டுக்கு வந்து அவ்வளோ முடி கொட்டுச்சு. இப்போ வந்து பரவாயில்லைங்க. அந்த எண்ணெய் தடவி இப்போ வந்து கேஸ் பற்ற வச்சுக்கலாம். கேஸ் பற்ற வச்சு இது வந்து ஆடின எண்ணெய்ங்க, தேங்காய் எண்ணெய் ஆடிட்டு இருந்த அடியில் பாருங்கள், புண்ணாக்கு கூட இருக்குது பாருங்க அடியில். இப்போ வந்து நம்ம ஒரு அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றிட்டு போகிறோம். இப்போ அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. ஸ்லோவாக வச்சு காயணும், எண்ணெய் காயணுங்க. இதை ஸ்லோவாக வச்சு எண்ணெய் இந்த அளவு கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு நுர வரும் பார்த்தீங்களா, காஞ்சி வரும் வெளியே. அப்போ வந்து நம்ம இந்த இலையெல்லாம் இந்த பாருங்க, இது வந்து செம்பருத்தி இலை. இது செம்பருத்தி பூ இருந்தால் போடலாம், செம்பருத்தி பூ இல்லைங்க, அதனால இது செம்பருத்தி இலை. இது வந்து கருவேப்பிலை, இது கருவேப்பிலை. அப்புறம் மருதாணி ஒரு புடி, எல்லாமே ஒரு புடிங்க, கைப்பிடி. இந்த பாருங்க, எல்லாமே ஒரு கைப்பிடி மருதாணி. கீழாநெல்லிங்க, இது வந்து கீழாநெல்லி. இது வந்து வெள்ளை கசனாங்கண்ணின்னு சொல்லுவோம், வெள்ளை கசனாங்கண்ணி. இது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொன்னாங்கண்ணி கீரை இருக்கும் பாருங்க, நம்ம நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை அப்படிதாங்க இருக்கும் இது. இப்போ வந்து ஒரு பொன்னாங்கண்ணி கீரை, மருதாணி, கீழாநெல்லி, அப்புறம் வந்து செம்பருத்தி இலை, இது கருவேப்பிலைங்க, மொத்தம் 5 இலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம். இந்த இலையை வந்து நம்ம தூளாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த இலைங்களை அப்படியே கத்திரிக்கோளால கட் பண்ணி போட்டுடலாங்க. அரைச்சி போட்டு காசுலாம், ஆனால் அரைச்சி போட்டால் வந்து வேணாம், அந்த மாதிரி போடக்கூடாதுன்றாங்க. இப்போ இதை போட்டு நல்லா அது காயறதுக்கு ஒரு மாதிரி சத்தம் வருதுங்க, மொளன்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் இது பண்ணலாம். கூட வந்து விளக்கெண்ணெய் ஊற்றணும். விளக்கெண்ணெய் கொஞ்சமாக தாங்க ஊற்றணும். விளக்கெண்ணெய் இது வந்து கடையில் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி காசு நல்லா இப்போ ஊற்றிட்டேன், இப்போ மீதி இருக்குது. ரொம்ப வந்து இதை ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஒரு 10 ml விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் 10 ml அவ்வளோதாங்க. இது வந்து காயணும் ஓரளவுக்கு, ரொம்ப காயக்கூடாது, காய்ச்சினா நல்லா இருக்காது. ஓரளவுக்கு காய சொல்லவே இதை போட்டுடணும், நம்ம தழையை போட்டுடணும். இப்போ வந்து நம்ம தழையை போட்டுடலாங்க, கட் பண்ணி போடலாம். ஏன்னா ரொம்ப இதுவும் ஆகாது, கொஞ்சமாவது சாறு இறங்கணும் இல்லைங்களா, கட் பண்ணி போட்டுடலாம். நல்ல இலை, இது செம்பருத்தி இலை தான். நல்லா இருக்குதுங்க. நிறைய பேருக்கு முடியும். ஆனால் ஃபர்ஸ்ட் காமிச்ச இந்த எண்ணெயை அதில் வந்து என்னன்னா இது தழையெல்லாம் போட்டுட்டேன். தழையெல்லாம் போட்டுட்ட பிறகு காமிச்சேன், அதனால வந்து தெரியல. கருவேப்பிலை அப்படியே போடலாம், இருந்தாலும் கொஞ்சம் பிச்சு போட்டுக்கலாம். பிச்சு போட்டுக்கலாம். பிச்சு போட்டுக்கலாங்க எல்லாத்தையுமே. வெந்தயம் போட்டுடலாம். நல்லா வெந்தயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் போட சொல்லியே பாருங்க, அது இதுவாயிடும். தூளா பண்ணி போட்டா சாறு ஏறுமா, அதனாலதான்.
இதுவே வந்து கிடைக்காத அங்கங்க கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்தாங்க இந்த தழையெல்லாம். இந்த வெள்ளை கசனாங்கண்ணிலாம் எங்கேயும் கிடைக்கல. வெள்ளை கசனாங்கண்ணி தான் நிறைய போடணுமே. மீதி எல்லாம் கூட கம்மியா போடலாம். வெள்ளை கசனாங்கண்ணி தான். இதை வந்து என்ன பண்ணுவோம்னா நாங்கள் வந்து நல்லா தடவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு கூட மறுநாள் கசக்கலாம். இல்லை அப்பயும் வந்து இது பண்ணலாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சு கசக்கிட்டு இது பண்ணலாம். பூ இல்லைங்க. பூ இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். பூ இல்லை. செம்பருத்தி பூ போடலாம். நீங்கள் செம்பருத்தி பூ இருந்தால் ஆனால் எண்ணெய் மட்டும் வந்து காசின எண்ணெயாக இருக்கணும். இது நம்ம வந்து ஆண்ணெய் எண்ணெயாக நம்ம இது செக்கில் ஆட்டுற தேங்காய் எண்ணெயாக இருக்கணுங்க. கூட இது விளக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்படியே எண்ணெய் கலர் மாறுது பாருங்க. இது நைட்டு பூரா அப்படியே அந்த இரும்பு கடையிலே இருக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம எடுத்து வெளியே வடிகட்டணும். வடிகட்டி தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம நைட்டு பூரா மூடி வச்சுக்கலாம். அப்படியே இரும்பு கடாயின்றதுனால அப்படியே கலர் மாறிடும் எண்ணெய். எவ்வளோ முடியெல்லாம் வந்து மொத்தம் கொட்டி போயிருக்குதுங்க. இப்போதாங்க துளுக்குது. எனக்கே இது தெரியாது. இப்போதான் தெரியுது. அதான் ஒரு 3 மாசமா 4 மாசமா வந்து காசை போட்டுருப்போம் பாருங்க. வீடியோவிலே 3 மாசம் ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஆனா இது காசுறப்ப அந்த வாசனை கம்மன் இருக்குதுங்க. அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதுதான் இன்னைக்கு இலையெல்லாம் காமிச்சோம் உங்களுக்கு எல்லாத்தையுமே. ஏன்னா அது வந்து நிறைய பேர் வந்து அன்னைக்கு போட்டுட்டேன். அப்படியே போட்டுட்டு பார்த்தா வீடியோ எடுத்தேன். இன்னைக்கு வந்து போடாத முன்னே இலையெல்லாம் காமிச்சேங்க. இது வந்து நல்லா பயனுள்ளதாக இருக்கும். பயன்படுத்திக்கோங்க. எங்களுக்குன்னா பரவாயில்ல. ஒரு சின்ன பசங்களுக்குலாம் நிறைய கொட்டுது இல்லைங்களா. என் பொண்ணுக்கும் கொடுத்தேன். நல்லா இருக்குதுமான்னு சொல்கிறா. நிறைய துண்டு முடி வளருதுமா அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் வந்து இதை பார்த்து நீங்கள் வந்து பயனடைங்க. ஏன்னா நம்ம வந்து ஏதோ போடுறோம். அதெல்லாம் விட இது வந்து நல்லது. நிறைய சின்ன பசங்களுக்குலாம் வழுக்கையாக எடுத்துக்கலாம். ஆம்பளை பசங்களுக்கு கூட இது தரலாம். இது ஏன்னா நம்ம தீ ரொம்ப கம்மியா வைக்கணும். ரொம்ப வைக்கக்கூடாது. தண்ணி எண்ணெய் வந்து அப்படியே சாப்பிட்டு கொதிக்குது. அதே பாருங்க ஸ்லோவா வச்சு எப்படி கொதிக்குது பாருங்க. அது மரம் வருது பாருங்க. இது பாருங்க எண்ணெய் இப்பவே வந்து கலர் மாறி இருக்கும். இப்பவே எண்ணெய் கலர் மாறி இருக்கும் பாருங்க. இன்னும் நைட் ஃபுல்லா அப்படியே இருக்கும் பாருங்க. நான் வடிகட்டி நாளைக்கு காலையில சாட்டர்டே எவ்வளவு போடுறேன் பாருங்க. வந்து இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாம் கிடைக்கல. ஆனா என்கிட்ட வந்து மருதாணி இருக்குது. செம்பருத்தி இலை இருக்குது. அப்புறம் கருவேப்பிலை நம்ம வீட்டில் கிடைக்கும். வாங்கிட்டு வந்தோம்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் இருந்தது. வெந்தயம் வாங்கி வச்சுருந்தோம். அப்புறம் வெள்ளை கசனாங்கண்ணி போய் தேடி பறிச்சுட்டு வந்தோம். அப்புறம் இந்த கிழா நெல்லி தேடி பறிச்சுட்டு வந்தோம். மருதாணி இந்த இலை எங்ககிட்ட இருந்ததுங்க ஆல்ரெடி. மருதாணியும் செம்பருத்தி இலையும் வீட்டில் இருந்தது. மீதி எல்லாமே வந்து நம்ம வாங்கினது தான். 20 ரூபா கொடுத்து வாங்கினா வெள்ளை கசனாங்கண்ணி. அது தேடி பார்த்தா கொஞ்சம் தான் கிடச்சிது. அப்புறம் அவங்க பாட்டி ஒருத்தவங்க எடுத்தாருவாங்க. கீரை எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க அதனால தான் கீரை எடுத்தாலும் டெய்லி கொடுக்க தான் கீரை சமைக்கிறேன். அவங்ககிட்ட கேட்டிருந்தேன். அவங்க வந்து 20 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. வெள்ளை கசனாங்கண்ணி. மஞ்சளும் இருக்கு. அது அவ்வளோவா எஃபெக்ட் இது நம்ம பெனிஃபிட் கிடையாது. ஒயிட்டு தான் நல்லதுன்னாங்க. ஒயிட் கசனாங்கண்ணி தாங்க நல்லது. வெள்ளை பூக்கும் பாருங்க. நல்லா இந்த மாதிரி பொறுமையா காசணும். இது வந்து இலை வந்து சலசலன்னு ஆகும். அந்த இலையே பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்கும். நம்ம இப்படி பண்ண சொல்லவே சத்தம் கேட்கும். அது வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். சலசலப்பு வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். அடங்கலை இன்னும். அது வந்து இன்னும் வந்து இதுவாக தான் இருக்குது. எல்லாமே நல்ல பொருளுங்க இதெல்லாம். இப்பெல்லாம் யாருக்கும் இந்த பொறுமை கிடையாது. காசு தடவணுன்றதெல்லாம் கிடையாது. முன்ன 1/2 கிலோ காசுனாங்க. அது எப்படிதான் காலி ஆயிடுச்சு. சீக்கிரமா காலி ஆயிடுச்சு.
மருதாணிலாம் போடுறதால செம்மையா இருக்குதுங்க. அவ்வளோதாங்க. நல்லா இப்போ அடங்கிச்சு பாருங்க. அந்த கொதிக்கிறது அப்படியே அடங்கிடும். சத்தம் வருது பாருங்க. அந்த மாதிரி பண்றப்ப சத்தம் வந்ததுன்னா அது வந்து காஞ்சிச்சுன்னு அர்த்தங்க. கொஞ்சமா கூட காய்ச்சிருப்பேன், ஏன்னா பொண்ணுக்கு வேணும் இல்லைங்களா, அதனால அவதான் மெயின் கேட்கறாள், அம்மா அந்த எண்ணெய் காய்ச்சி கொடுங்கம்மா, எண்ணெய் காய்ச்சி கொடுங்கம்மான்னு. அதனால பர்த்டே அன்னைக்கு வந்துட்டு கேட்டு போயிட்டா. காசுல அன்னைக்கு இதெல்லாம் கிடைக்கல. இந்த மாதிரி அடங்கினாங்க. நம்ம கொதிக்க வச்சு இந்த மாதிரி அடங்கிடணும். அடங்கிடுச்சுன்னா எண்ணெய் காஞ்சிச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. இந்த பாருங்க, ஏற்கனவே போட்டிருக்கேன். அது வந்து நிறைய பேர் புதுசாக தான் வீடியோ போட்டிருக்கீங்களா நானே. அப்போ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ பண்ணுறவங்க பார்ப்பாங்க இல்லையா, அதனால காமிச்சாங்க. ஏற்கனவே ஆனால் இலையெல்லாம் காமிச்சு போடல, கொதிக்க வச்சுட்டேன், போட்டேன் கடாயில். அதுக்கப்புறமா கூட அந்த வீடியோ எடுத்தேன். ஆனால் இப்போ வந்து எல்லாமே காமிச்சிருக்கேன் பாருங்க. பார்த்துட்டு இப்போ இந்த பாருங்க, இந்த மாதிரி சத்தம் கேட்கணும். இந்த சத்தம் வரணும், அவ்வளோதான். இப்போ காஞ்சிச்சுங்க. இதுதாங்க எண்ணெய் காஞ்சதோட அர்த்தம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் கொதிக்காது, அது நீங்கள் இது பண்ணால் கூட கொதிக்காது, அடங்கிடுச்சு பாருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சுங்க. அவ்வளோதாங்க. இதை பாருங்க, பார்த்து பயனடைங்க. ஏதோ எனக்கு நம்ம யூஸ் பண்ணி பார்த்து நல்லா இருந்தால் தான் மற்றவங்களுக்கு சொல்லணும். நம்ம பண்ணாதே வந்து இதை காய்ச்சி தடுவுங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு தான் நான் நல்லா காய்ச்சி தடவிட்டு தான் இப்போ அதை ரெண்டாவது உங்களுக்கு காய்ச்சுறப்ப காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் காட்டியிருக்கேன். பாருங்க, கொஞ்சமா இருந்தா கூட என்ன பரவாயில்ல, வாங்கிக்கோங்க, கடையில இருக்குது. வாங்கிட்டு ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சமா போடுங்க. இலை போட்டு காய்ச்சி கொஞ்சம் அப்படியே அமுந்துடணும். அந்த கொதிக்கிறதெல்லாம் அடங்கிட்ட பிறகு நிறுத்திடுங்க. எண்ணெய் நல்லா லேசா சூடானோடனே தழையெல்லாம் போடணும். இலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் காஞ்சதுனாவே நல்லா நம்ம தொழிலே அந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு சத்தம் நல்லா சாப்பிட்டு வரும் பாருங்க. அப்படியே இரும்பு கடை இருந்தா காசுங்க, இல்லை சாதா கடையிலே காசுங்க. காய்ச்சிட்டு நைட் ஃபுல்லா அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு காலையில வடிகட்டி எடுத்து தலைக்கு யூஸ் பண்ணிக்கங்க. காலையில தேய்ச்சிட்டு மத்தியானமா கசிக்கிறதுனால கசிக்குங்க. ஏன்னா எண்ணெய் தடவின்னு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க, எண்ணெய் தடவுறது இல்லை இப்பெல்லாம். அந்த மாதிரி நல்லெண்ணெய் வச்சு தேய்ச்சி கசக்கிற மாதிரி கசிக்கலாம். அதனால இப்போ இந்த ரொம்ப தூரம் போனா பேஜா இருந்துருக்க, இவ்வளோ பெரிய வீடியோ போட்டாங்கன்னு சொல்ல போறீங்க. சிம்பிளா முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க, இது யூஸ் ஆகுமா, நல்லா இருக்குமா, நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. நான் தடவை இருக்கிறேன், எனக்கு யூஸ் ஆகுது, நீங்க பார்த்து தடவை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய். அது நான் சொல்ல நினைக்கிறேங்க. இந்த எண்ணெய் நைட்டு பூரா அப்படியே தானே இருக்கணும். காலையில தான் வந்து நம்ம வடிகட்டி தடவினாங்க. பாய்ங்க.